கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர் ஜெபக்குழு நடத்தும் லென்த் கால ஆத்தும நேசரி பரலோக ராஜ்யை பற்றிய உண்மைகளை பற்றி நாம் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி மத்தேயு 1 முதல் மத்தேயு 25 அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. ஆனால் புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது புத்தி இல்லாதவர்கள் நித்திரை மயக்கம் வந்து தூங்கிவிட்டார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்களோ மணவாளன் வருவதற்கு ஆயத்தமாய் இருந்து அவரோடு கல்யாண வீட்டில் அவள் பிரவேசித்தார்கள். ஆம், இந்த காலத்தில நாம பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக நமக்கு எப்படிப்பட்ட ஆயத்தம் தேவை? நமக்கு முதலாவது தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படியாய் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்தில் நோவா தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சார். தேவன் சொன்னபடியெல்லாம் அவர் செய்து முடித்தார். தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார். நோவா எத்தனையோ முறை சொன்னார், ஜனங்களிட்ட மனம் திரும்புங்கள் சொன்னாரு. ஆனா அவர்கள் ஒருவரும் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. ஆனா தேவன் சொன்னபடியெல்லாம் நோவா செய்து முடித்தாரு. தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினாரு, ஆயத்தப்படுத்தினாரு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் அப்படியே அவர்கள் எண்ணெய் போய் வாங்க போறாங்க. மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தார்கள், அவரோடு கூட கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னார். அதே மாதிரிதான் நோவாவின் காலத்துல அவர் நோவா சொல்லும் பொழுது ஒருவரும் கேட்கவில்லை. ஆனா ஆண்டவர் அந்த பேழையின் கதவை அடைச்சாரு. அந்த குடும்பத்தார ஆண்டவர் பாதுகாத்தாரு. அவர்களை நோவா தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினா. அது போல நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு முதலாவது கீழ்ப்படியும் பட்சத்துல நம்ம குடும்பத்தை நம்ம ஆயத்தப்படுத்திக்கிற பிள்ளைகளா இருப்போம். அது மாத்திரமில்ல, பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல்ல நம்ம அடுத்தது இருக்கணும். வெளிப்படுத்தல் 3:18 பார்க்கும் பொழுது, வெண்வஸ்திரம் நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். ஆம், தேவன் கொடுத்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் எல்லாவற்றிலும் நம்ம இருக்கும் பொழுது நம்ம அவரோட வரிகளை நம்ம ஆயத்தம் உள்ள பிள்ளைகளா இருப்போம். அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை நம்ம ஒரு நாள் அசட்டை பண்ணாதபடி புத்தி உள்ளவர்கள் தங்கள் கை பாத்திரங்களை எடுத்து கொண்டு போனார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிறைவாய் இருக்கும் பட்சத்துல நமக்கு விரோதமாய் நமக்கு எதிரடையாய் வருகிற இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வருகிற எல்லா சத்துருக்களின் காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று நம்ம ஆயத்தமாய் இருக்க முடியும். கடைசி வசனம் பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் விழித்துக் கொண்டிருங்கள். நாம் விழித்திருக்கிற ஜீவியம் நம் வாழ்க்கையில வேணும். தேவ பிள்ளைகளாகிய நம் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆவியில அனலா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துல உறுதியா இருக்கணும். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் பரிபூர்ண பரும் வரைக்கும் அவருடைய அதுல விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீ ஆயத்தப்படு. எசேக்கியேல் 38:7 சொல்லுது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இப்படியாய் நாம் இருக்கும் பட்சத்துல தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல அவரோடு நம்ம பிரவேசிக்க முடியும். அப்படியாய் நம்ம ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும். புத்தி இல்லாத கன்னிகைகளை போல ஆயத்தமற்ற சூழ்நிலை இல்லாதபடி, நம்முடைய பரிசுத்த ஜீவத்தை கெடுத்துக் கொள்கிற காரியங்கள் இல்லாதபடி, பரிசுத்த
ஆவியானவர் நிறைவு இல்லாதபடி இல்லாமல் புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல எப்பொழுதும் அவர்கள் தீவெட்டிகளில் பாத்திரங்களில் எண்ணெயை வைத்து கொண்டு இருந்தது போல, அது போல நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல அவருடைய நிறைவுல நாம் இருக்கும் பட்சத்துல நாமோ பரலோக ராஜ்யத்துல நாம பிரவேசிக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை அன்பை அவரை குறித்து நம் பிள்ளைகளுக்கோ நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கோ அதை பற்றி நம்ம ஒவ்வொரு நாள் அவர்களை எப்படி ஆயத்தப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்துறவர்களாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு இந்த உலக காரியங்கள் சிற்றின்பங்கள் மயக்கத்துல நம்ம சிக்கி கொள்ளாதபடி இந்த காலகட்டம் பொல்லாதவளா இருக்கு. பிசாசு எவனை விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் என்று தேவ பிள்ளைகளை எப்படி விழுத்தி போனலாம் என்று அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அப்படி அதிலிருந்து நம்ம விலகி வழி தப்பி போகாதபடி தேவ வசனத்தை காத்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல நம்ம குடும்பத்தை நம்ம ஆயத்தப்படுத்த முடியும். நம்ம புத்தி உள்ள கன்னிகைகளை போல ஆயத்தமா இருக்கணும், எப்பொழுது விழித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம பரலோக ராஜ்யத்தை கண்டிப்பா நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்படியா ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஐயா தகப்பனே, ஐயா நாங்க தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உமது வருகையில் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தம் என்னும் கர்த்தாவே பாதரட்சியை நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே எடுத்துக்கொண்டு இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்பா, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே அப்பா வெண்வஸ்திரத்தை தரித்த பிள்ளைகளாய் நீர் கொடுத்த ரட்சிப்பிலும் நீதியிலும் உண்மையிலும் கர்த்தாவே நாங்கள் நிலைத்து இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த உலக காரியங்களில் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை நாங்கள் ஒப்புக்கூடாதபடி ஏசப்பா அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா விழித்து கொண்டிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்தப்பா திருடன் வருகிற விதமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமது வருகை இருக்கும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரை விழித்து கொண்டு இருக்க எல்லா சமயத்திலும் ஆண்டவரை நாங்கள் கர்த்தாவே அப்பா நாங்கள் சகல பரிசுத்தவான்களுக்காக கர்த்தாவே வேண்டுதலோடு ஜெபம் பண்ணின பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. அப்படியாய் ஆண்டவரே உமது பரலோக ராஜ்யத்தில் புத்தி உள்ள கன்னிகைகளை போல பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கர்த்தாவே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எந்த விதத்திலும் வழி தப்பி போக விடாதபடி ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.